ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்றது 11வது அத்தியாயம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாக அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தில் குறிப்பாக எல்லாரும் எப்படி அவங்க அழிஞ்சது பிறகு, அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் பிறவி எடுத்தால் மரணம்ன்றது நிச்சயம் இல்லையா? அப்போ அந்த மரணம் ஆகும்போது அந்த அழிவின் போது எப்படி எல்லாரும் பகவானுடைய அந்த வாய்களுக்குள்ளே போகிறாங்க, வாய்களுக்குள்ளே போகும்போது பகவானுடைய சில பேர் பகவானுடைய அந்த கோர பற்களில் சிக்கிக்கிறாங்க, இல்லைன்னா தலை நசுங்கி உள்ளே போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு வந்த அர்ஜுனன் அதை கடைசி 28, 29வது ஸ்லோகத்தில் ஒரு எடுத்துக்காட்டோடையும் சொல்கிறாங்க. 28வது ஸ்லோகத்தில் எப்படி நதிகள் எல்லாம் கண்டிப்பாக சமுத்திரத்தில், அதாவது கடலில் போய் சேர்ந்தே தீருமோ, வேறு வழியே இல்லையோ, அதே போல தான் எல்லாரும் பகவானுடைய வாய்க்குள்ளுக்குள்ளே போகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய விளக்கில் விட்டில் பூச்சிகள்லாம் தானாக விழுதோ அதே போல தான் அப்படின்னு 2 எடுத்துக்காட்டும் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து 30வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா அதுவே அந்த வாய்களுக்குள்ளே போகிறது தான். அதே இன்னும் கொஞ்சம் விவரித்து சொல்கிறாரு. என்னன்னு பார்க்கலாம். லேலிஹ்யசேக்ரசமானஸ்ஸமந்தாத் லோகான் சமக்ரான் வதனைர்ஜ்வலத்பிஹி தேஜோபிராபூர்ய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ராஃப் பிரதபந்தி விஷ்ணோ. லோகான் சமக்ரான்னா எல்லா உலகங்களையும், கிரசமானக அதாவது இந்த உலகத்தையெல்லாம் தன்னோட வாய்க்குள்ளே இழுத்து கொள்பவனாய், சமந்தாத் சுற்றுப்புறம் முழுவதும், அதாவது வாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரத்தம் அதெல்லாம் லேலிஹியசை நீ சுவைக்கிறாய். வாய் சுற்றினா ஜுவலத்பிஹி வதனைஹி, அதாவது ஒளிவிடக்கூடிய உன்னோட வாயால் அந்த உதடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரத்தம் போன்றவற்றை எல்லாம் சுவைக்கிறாய் அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவானுடைய கோரப்பற்கள் எல்லாம் மாட்டி நிறைய பேர் சிக்கிடுறாங்க, அப்புறம் தலை நசுங்கி உள்ளே போகிறாங்கங்கும் போது அப்போ சுற்றி அதெல்லாம் அந்த ரத்தம் அதெல்லாம் ஆகும்போது அது பகவான் சுவைக்கிறார் அப்படின்னு. அதாவது நம்ம குறிப்பாக என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, அழிவின் போது இது நடக்குது அப்படின்றது நம்ம மனசில் கொள்ளணும். அதனால் விஷ்ணுவே உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடியவரே, தவ பாசக உக்ராஹா, தவ உக்ராஹா பாசக, உன்னுடைய உக்ரமான ஒளியால், தேஜோபிஹி ஆபூரிய, உலகம் முழுக்க உன்னோட திருமேனி ஒளியாலேயே நிரப்பி, சமக்ரம் ஜகத், அதாவது உலகம் முழுக்க உன்னோட திருமேனி ஒளியாலேயே, அதாவது உன்னோட உடம்புல வரக்கூடிய ஒளியாலேயே, ஏன்னா அவரே தேஜோமயமாக அந்த ஒளி ரூபமாக தானே இருக்காரு, அந்த ஒளியால் நிரப்பி பிரதபந்தி நடுங்கச் செய்கிறாய், எல்லாரையும் தவிக்கச் செய்கிறாய், கொதிக்கச் செய்கிறாய். இங்கே உலகம் முழுக்க அப்படின்னு சொன்னாலும் குறிப்பாக இந்திராதி தேவர்கள் பிரம்மாதி தேவர்களை தான் நமக்கு குறிப்பாக இதை நம்ம எடுத்துக்கணும். அப்போது இதில் அர்ஜுனன் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உலகம் அனைத்தையும் ஒளிபடைத்திருக்கக்கூடிய உன்னோட வாயால் விழுங்குபவனாய், வாயை சுற்றி இழுக்கக்கூடிய, அதாவது வாயை சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் நீ சுவைக்கிறாய். விஷ்ணுவே உன்னுடைய உக்ரமான ஒளியானது உலகம் முழுவதையும் ஒளி வெள்ளத்தால் சூழ்த்து நல்லா தவிக்கச் செய்கின்றன அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறாரு. இன்னும் ஒரு ஸ்லோகத்துக்கு பிறகு பகவான் சில ஸ்லோகங்கள் சொல்கிறாரு, பகவான் பேச ஆரம்பிக்கிறாரு. அது கண்டிப்பாக என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால் தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.